Hey guys, welcome back to our channel SJK Wrestling Universe. ஸோ நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இருந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து லில்லி ஆட்டி வந்து ஸோ WWE ஒரு மேட்ச் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாராம். ஸோ அதை அவர் சொன்னதாட்டு ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவர் யாருன்னா ரெஸ்ல்மேனியாவில் ட்ரிக் வில்லியம்ஸோட என்ட்ரி வைப்பா. ஸோ அவர் கூட வந்து இவர் ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் ஒரு செலிபிரிட்டின்னு நினைக்கேன், கரெக்டாக தெரில. ஸோ செலிபிரிட்டியாக இருக்கும் பட்சத்தில் 100% டிகிஓ இதை கேட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்ததாக ஒரு இன்டர்வியூவில் வந்து மார்க் ஹென்ரி வந்து இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் ஒபா ஃபெமிக்கு வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது நீ WWE ஒரு பெரிய ரெஸ்லராக வரணும் அப்படின்னா நீ வந்து நோ சொல்ல பழகிக்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் இல்லை நோ சொல்ல பழகாத. ஸோ நோ வந்து எதுக்குமே வந்து நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா ஸோ ஒபா ஃபெமி வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ரெஸ்லராக ஆகிட்டாரு. ஸோ இருந்தாலும் கூட WWE சில டைம்ஸ் வந்து எல்லா ரெஸ்லர்ஸ்க்கும் தெரியும், பிடிச்ச டிசிஷன்ஸும் எடுப்பாங்க, பிடிக்காத டிசிஷன்ஸும் எடுப்பாங்க. ஸோ இது ஒருவேளை ஸோ ஒரு ரெஸ்லருக்கு பிடிக்கலன்னா நீ வந்து நோ சொல்லிடாத. காரணம் என்னென்னா ஸோ இது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ WWE எடுக்கிற சில டிசிஷன்ஸ் எனக்கு வந்து பிடிக்காததுனால நான் வந்து நோ சொன்னேன். பட் அது அந்த டைம் வந்து என்ன ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டு சில நேரம் வந்து ஸோ நம்மளுடைய புஷ்ஷை கூட அது குறைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ பட் ஒபா ஃபெமி வந்து நோ சொல்லக்கூடிய ஐடியாலே கிடையாது. அது ஆல்ரெடி வந்து ஸோ ஒபா ஃபெமி சொல்லிட்டாரு. ஸோ WWE என்ன ஒரு டிசிஷன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து நான் கட்டுப்பட்டு தான் ஆவேன். ஏன்னா நான் வந்து இப்போ அவங்களோட கான்ட்ராக்டில் இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன எப்படி காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் WWE மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நோ சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் ஸோ ஒபா ஃபெமி நோ சொல்லாமல் இருக்கிறது அவரோட கரியருக்கு நல்லது. ஏன்னா இப்போ WWE வந்து WWE கண்ட்ரோல்லே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐக்கிட்டையும் டிகிஓக்கிட்டையும் தான் இருக்குது. இதில் ஏன் நான் ஏஐயை சேர்க்குறேன்னு சொன்னோம்னா ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி போட்ட பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம். அடுத்ததாக கோடி ரோட்ஸ் ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் வந்து சிஎம் பங்கு கூட ஒரு ஒன் மேட்ச்சில் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ நடந்தனா நல்லாவே இருக்கும். பட் நான் இந்த டைமில் ஸோ 2 பேருமே வந்து ஹீல் டன், அதாவது 2 பேருமே ஹீல் ரெஸ்லர்ஸாக இருந்து ஃபைட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை. ஏன்னா கோடி ரோட்ஸோட ஃபேஸ் டன் இப்போ ரொம்ப போர் அடிக்கி. ஸோ அதனால் அவரும் ஒரு ஹீல் ஆகணும். ஸோ நம்ம சிஎம் பேங்க் இட ஒரு ஹீல் மாதிரி பண்ணுவார். பட் ஒரு பியூரான வில்லன் அந்த 2010 அந்த டைமில் ஒரு வில்லனாக இருந்தார் தெரியுமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வில்லனாக மாதிரி. ஸோ இங்கே 2 பேருத்துக்கும் 2 பேருமே அவங்களோட ஒரு பொட்டன்ஷியல் ஹீல் டனை வந்து ஒரு மேட்ச்சில் வந்து கொடுக்கணும். அது எனக்கு ஒரு நல்ல ஆசை. நடந்துன்னா தரமாகவே இருக்கும். இப்போ நம்ம ஜான்சனா வந்து WWE வந்து 18 தடவை வந்து வேர்ல்டு சாம்பியனாக வந்து ஆகியிருக்காரு. 17 தடவை சாம்பியன் ஆகிருக்காரு. ஸோ இப்போ அவரோட ரெக்கார்டை யார் WWE உடைக்க போகிறா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சார் ஆண்டி அட்டன் தான் மேக்ஸிமம் வந்து உடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற டைமில் நம்ம ஷீல்டு பிரதர்ஸ்குள்ளேயே அவங்களுக்குள்ளே வந்து எத்தனை தடவை வந்து வேர்ல்டு சாம்பியன்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா ஸோ கிட்டத்தட்ட செத்ராலன்ஸும் சரி டி நம்பர்ஸும் சரி 2 பேருமே 6 தடவை வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து 7 தடவை வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருக்காரு. ஸோ இப்போ இங்கே 3 பேர்த்துக்கும் போட்டி வச்சு யார் அதிகமாக தடவை வந்து வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சிருக்காங்கன்னா அது வந்து ரோமன் ரெயின்ஸ் தான். அதே சமயம் செத்ராலன்ஸும் சரி ஸோ நம்ம டி நம்பர்ஸும் குறைஞ்சவங்க கிடையாது. ஸோ இன்னும் ஒரு தடவை அவங்க வந்து வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னா டைப் வந்து பண்ணிடுவாங்க. பார்ப்போம் இந்த ஷீல்டு பிரதர்ஸ்குள்ளே அவங்களுடைய கரியர் முடிகிறதுக்குள்ள ஸோ யார் அதிக தடவை வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் எவர் சம்மர் ஸ்லாம் வந்து டே 1 டே 2 நடக்க போகுது. ஸோ ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 2 ஸோ சம்மர் ஸ்லாம் வரலாற்றில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டே 1 டே 2 வந்து 2 நைட்டாக ரெஸ்ல்மேனியா மாரி பிரித்து வைக்க போகிறாங்க. ஸோ இதை அடுத்த ரெஸ்ல்மேனியா லெவலுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ இப்போ அதுக்கான ஒரு அஃபிஷியல் போஸ்டர் வெளியிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. பெரிய லெவலில் ஒன்றும் இம்ப்ரெசிவ் ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்ததாக WWE மொத்தமாக ரூல் பண்ணிகிட்ருக்கு ஏன்னு சொல்லலாம். ஸோ காரணம் நம்ம எல்லா அப்டேட்லேயும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு 4 எபிசோட் இருக்குல்ல. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லா எபிசோடையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிகிறப்ப அதாவது ஷோமோட முடிவில் இன்னைக்கு நடந்த ஷோஸை யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வரோம் தெரியுமா. ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட நேம் இருக்கும், கிரியேட்டிவ் கண்ட்ரோலோட நேம் இருக்கும். ஸோ அதில் இப்போ நம்ம ஏஐ டூல்ஸோட நேமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏதோ ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில் ஸோ ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் இருக்காரு. ஸோ அதில் வந்து ChatGPT கூட அதுக்கு வந்து ப்ரொடியூசராக வந்து இருந்திருக்கு. ஸோ அதே சமயம் அந்த சோலசிக்கோட இருக்க இடத்துல ஸோ கிரீக்கா
கிரீக் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தா ஜெமினி, அதுக்கடுத்ததாக வந்து கொலாய்டு அப்படிங்கிற ஸோ ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸை வந்து இப்போ ஸ்டோர்லைன்ஸுக்காக அந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட நேமாக கூட ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அது எந்த அளவுக்கு வந்து இப்போ WWE அந்த ஏஐ தாக்கம் வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதனால தான் நம்மளுக்கு அந்த பழைய ஒரு எமோஷனல் கான்டாக்ட் வந்து இப்போ WWE இல்லாமல் இருக்குது. அடுத்ததான் நமக்கு ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற ரெசில்மேனியா வந்து சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் 2028 ரெசில்மேனியா 44 வந்து எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து நேஷ்வல் டென்னசியில் வந்து நடக்க போகுது. ஸோ ரெசில்மேனியா 44 2028. ஸோ ஓகே, நம்ம வந்து அது திரும்பவும் சவுதியில் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் WWE வந்து அதை வேற ஒரு இடத்துல வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் நல்லது தான், பார்க்கலாம் அது ஷோஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அடுத்ததாக இப்போ ஏஜேலியோட நிலமை ஒரு கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது WWE கிட்ட இப்போ எந்த ஒரு க்ரியேட்டிவ் பிளானும் இல்லையா ஏஜேலிக்காக. ஸோ அதனால இதுக்கு மேலே வந்து ஏஜேலியை வந்து இப்போதைக்கு WWE யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லப்படுது. அவங்க இப்போதைக்கு வந்து ரிட்டன் வந்து எந்த ஒரு மேட்சஸ்லேயும் வந்து ஃபைட் பண்ண போகிறது கிடையாதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே ஏஜேலி வந்து முக்கியமான பேப்பர்ஸில் மட்டும் தான் ஃபைட் பண்ண வைக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. லைக் சம்மர் ஸ்லாமில் தான் இதுக்கு மேலே அடுத்த ஏஜேலியோட மேட்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால் முக்கியமான மேட்சஸில் மட்டும்தான் நம்ம ஏஜில் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்காக எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததான் இந்த ஒரு பீக்காக பாருங்கள். ஸோ 2016 2026 வரைக்கும் WWE என்னென்ன வேலிடேட்லாம் புதுசாக கொண்டு அறிமுகப்படுத்தினாங்களோ ஸோ எல்லா வேலிடேட்டுமே வந்து ரோமன் ரென்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது இப்போ ரோமன் ரென்ஸ் வந்து சாம்பியனாக இருக்காருல. ஸோ அவர் இந்த டைட்டிலில் தோக்குறதுக்கு உள்ள ஸோ ஏன்டா தோக்குறதை பற்றி பேசுகிறான்னு கேட்குறீங்க. ஸோ ரோமன் ரென்ஸ் இந்த டைட்டிலை வச்சுறதுக்கு உள்ள ஸோ பிரான்சன் ரீட் கூட ஒரு ஸ்டோர் லைன் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ஃபியூட் நடக்கும். ஸோ ஒரு மேட்சும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக ரோமன் ரென்ஸ் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி நியூஸு. ரோமன் ரென்ஸ் இதுக்கு மேலே கண்டினியூவாக வந்து ரா எபிசோடுக்கு வந்து வர போகிறாரு. அதாவது ஜூன் 22 வரைக்கும் ஸோ ரோமன் ரென்ஸ் வந்து கண்டினியூவாக நடக்க போகிற ரா எபிசோடுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம்.